ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பாலா கைத்திரி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் டியூட்டியில் இருக்கிறாரு. அஜய் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். காலையில் என்ன டிஃபன் செஞ்சேன், மதியத்துக்கு என்ன செய்ய போகிறேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ காலையில் அஜய்க்கு என்னென்ன செஞ்சேங்கிறத நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இட்லி 7 இட்லி தான் ஊற்றினேன். ஏன்னா ஒரு அடைசில் ஊற்றினா சாப்பிட்றக்கு ஆள் இல்லை. இதுவே மிச்சம் பார்த்தீங்களா, இன்னும் நான் சாப்பிடல. உருளைக்கிழங்கு குருமா, இந்த சின்ன குக்கரில் பைரவாக்கு சாப்பாடு, எனக்கு ஒரு டம்ளர் ஸ்ட்ராங்காக டீ. ஓகே, டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்து மதிய லஞ்சுக்கு என்னென்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு அரிசி எடுத்து வச்சிட்டேன், 2 டம்ளர். அப்புறம் தோட்டத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை விற்றுட்டு வந்தாங்க. ஓகேன்ட்டு கீரை வாங்கினேன். கீரை செய்யவே முடியறதில்ல. சரி ஓகே, வீட்டில் இருக்கையிலையாவது செய்வோன்ட்டு ஒரு கட்டை கீரை, சுக்குட்டி கீரை வாங்கி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை. இது ஏதுன்னா, எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்க எங்களுக்கு டெய்லி பலாச்சோளம் நிறையா கொடுத்தாங்க. அவர் அந்த அம்மாவோட வீட்டுக்கார் வேலை செய்கிற இடத்துல அவருக்கு கொடுத்தாங்க, தோட்டத்தில் இருந்து கொடுத்தாங்க. சரி எல்லாத்துக்கும் கொடுப்போன்ட்டு எங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அதில் டெய்லி சேர்ந்தது தாங்க இந்த பலாக்கொட்டை. சரி அதை வேக வச்சு குழம்பு வச்சிடலான்ட்டு. சரி, நான் பலாக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறேன், மதிய லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்து வீடியோ எடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மண்சட்டியை அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் நல்லா காய விட்டு சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தது. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. மண்பானை சூடாகிறதுக்கு லேட்டாக தானே, சூடாயிருச்சுன்னா சீக்கிரம் சூடு ஏறிடும். நம்ம அடுப்பே ஆஃப் பண்ணிட்டாலும் அது தானாக வெந்துட்டுருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம்
மஞ்சள் தூள். எப்போ வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டிங்கன்னா நல்லா வணங்கி சீக்கிரம் வந்துடும். அப்புறம் தக்காளி, இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அப்புறம் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன். அதற்கப்புறம் வரமிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன். அப்புறம் நல்லா வேக வச்ச பலாக்கொட்டை, எடுத்து போட்டுட்டு நான் வேக வச்ச தண்ணி என்றைக்குமே கீழே ஊற்ற மாட்டேன். ஏன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிருன்ட்டு அதே குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வருவோம். பார்த்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஃபைனலாக தேங்காய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கலக்கி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பார்த்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கடைசி ஓகேங்க, ஒரு வழியாக கலாக்கட்டை குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அது கூட சுண்டிக்கிற பொரியலும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து அஜய்க்கு டைம் ஆச்சு. நான் முன்னாடி லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை